நடந்தேறணும் அப்படின்னு ராமபிரானை எவர்திங் எப்போதும் விழுந்தாலும் ராமானு தான் சொல்லுவேன். மக்கள் என் மக்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டு மக்களே எல்லாரும் ராமர் மாதிரியே வாழணும். நான் ராமர் கோயில் இதுக்கு வேணாம், கிரக கும்பாபிஷேகம் பண்ண வேண்டாம்னு சொன்னால் இங்கே ஒரு குளம் கூட இருக்க மாட்டேன். மறுபடியும் பாகிஸ்தான் தான் போகணும். அதுமாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா மாமச்சனுக்கு பழகுறோம், ஆனால் அந்த எண்ணம் வரக்கூடாது. எல்லாம் ஒத்துமையாக சாமி கும்பிட சொல்லுவேன். அரசியல் நோக்கம்னா இதோட கடவுள் எல்லாருக்கும் பார்க்கணுன்ற ஆர்வம் சீக்கிரமாக இருக்கனால சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டாங்க. அது நம்ம பக்தியாக தான் பார்க்கணும். இதான் நம்ம அரசியல்லாம் கிடையாது. எல்லாருமே சரி. எனக்கு உடம்பு முடியாதால தான் நான் போகல, இல்லைன்னா ரொம்ப ஆசைப்பட்டேன் போகிறதுக்கு. ஆனால் சாவத்துக்குள்ள நிச்சயம் போவேன். நான் நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கோவிலுக்கு இவ்வளோ பல கோடி செலவு பண்ணணும். இப்போ பேனாக்கு 80 கோடி செலவு பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கருணாநிதி இந்த அது இது தோல் தொப்பு எல்லாம் பண்ணுறாங்க. தொட்டத்துக்கெல்லாம் வீண் செலவு பண்ணுறாங்க. இது கோயில் தானம்மா, கோயில் இருந்தால் என்ன தப்புன்றீங்க? ஆனால் கேட்டாலுமே நான் நல்ல தண்ணி தான் இருக்கட்டும். ராமர் கோயில் தேவை. இன்னும் கோயில் இந்துக்கு எல்லாமே தேவைம்மா. அயோத்தியில ராமர் கோயில் கட்டியிருக்காங்கம்மா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சந்தோஷப்படுறேன், பார்த்துருக்கேன், அவர்களும் கிடச்சிருக்கு. அவரை பற்றி நான் சொல்லாத நாளே கிடையாது. அவர் அருள்மிக்கவர். அவரை மாதிரி எல்லாரும் பிள்ளைங்களும் ராமர் மாதிரியே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட பேராசை. எனக்கு நடந்தேறணும் அப்படின்னு ராமபிரானை எவர்திங் எப்போதும் விழுந்தாலும் ராமானு தான் சொல்லுவேன். மக்கள் என் மக்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டு மக்களே எல்லாரும் ராமர் மாதிரியே வாழணும். ராமர் மாதிரியே நல்லவங்களா உண்மை பேசணும். ஒரு மனைவி ஒன்று மட்டும் அவர் எப்படி நடத்தினாரோ அதே போல் நம்மளும் நடக்கணும். நாடும் நடக்கணும், வீடும் நடக்கணும், நம்மளும் நடக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும்போது கோவிலுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணணும், இவ்வளோ பணம் செலவு பண்ணுறது முக்கியமா? இருக்குதுமா, பிரச்சனை இருக்குது. ஆனால் எவ்வளோ தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் கோயில் கட்டுறதுனால பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ராமர் கோயிலில் கூட எல்லாரும் ஒரு கல் எடுத்துகிட்டு போகிறோம், அந்தந்த தேசத்துலேருந்து கொண்டாந்து வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு இது தெரியாது. அதான் ஃபஸ்ட் டைம் நான் போனது. தெரிஞ்சுதான் என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன கல்லால் எடுத்து போய் அவரை சன்னதி கட்டுறதுக்கு நான் தந்திருப்பேன். எனக்கு தெரியாது, அதான் நான் ஃபஸ்ட் டைம் போனது. ஆனால் அந்த மாதிரி ஏதோ ஒரு துரும்பு கூட நம்மளுக்கு போனோம்னு வச்சுக்கா, அங்கே நம்மளுக்கு ஒரு இடம் உண்டு. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் உனக்கும் சொல்கிறேன், உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு அது நம்பிக்கை வரணும். கோயில் கட்டுறதுன்னு பார்த்தா கூட மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. இது தவறா தெரியலையா? தவறுதாம்மா, தவறுதான். அது மசூதி இடிச்சிட்டு தான் கோயிலை கட்டணும், அந்த மாதிரி கட்டக்கூடாது. ஒன்று அழிச்சு தான் நான் வாழணும்னா அது வாழ முடியாது, வாழும் கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்வேன். அது பத்திரிகையில் பேப்பர்லாம் கூட செய்தியில் கூட சொன்னாங்க. அவங்க கடவுள் ஒருவர் தான், ஆனால் நம்மளா பிரிக்கப்பட்டது தான். அல்லா, இயேசு, பெருமாள், ராமர் எல்லாமே. நான் என்னன்றேன்னா, இல்லைன்னு சொன்னால் கட்டிக்கோ, அவங்கள கட்டிக்கலாம், நம்ம கட்டிக்கலாம். அதை கட்டின பில்டிங்கை இடிக்கக்கூடாது. அது ரொம்ப மகா தப்பு. அது யாராக இருந்தாலும் சொல்லுவேன். நான் படித்தவங்க நிறைய முட்டாள் வேலை பண்ணுறாங்க, அது செய்யக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து. அந்த மாதிரி இடிக்கக்கூடாதுமா. எந்த கோயிலாக இருக்கட்டும், கோயிலுன்னு ஒன்று நியமிச்சிட்டாங்கன்னா அது இடிக்கக்கூடாது. ராமர் கோயில் கட்டுறதுக்கு இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்கு, இன்னும் முழுசா கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள 22ஆம் தேதி கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிமா கட்டி அரசியல் நோக்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எலெக்ஷன் வருது, பிஎம் எலெக்ஷன் வருது. அதுதான் என் மனசுக்கு தோணுது. அதுதான் என்னம்மா, கட்டி முடிக்காத கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது, அது தப்பு. அது முழுமை அடையணும். முழுமை அடைஞ்ச பிறகு தான் கும்பாபிஷேகம் பண்ணால் அதுக்கு ஏறி ஆகும். நீ அரைகுறைமாக ஒரு பில்டிங் கட்டி கூட நம்ம ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோமா, அது அரைகுறைமாக விட்டு எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணுவேன்? முழுமையாக முடிச்சுட்டு அந்த கிரகப்பிரவேசம் பண்ணினா தான் அந்த தேவதையும் உள்ளே வருவாங்க, நம்ம இருக்கிறதும் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு பசிக்காக நான் எது பரவாயில்ல எதோ வந்தால் போதும், நான் போய் பூந்துக்கணும், புது வீடு கட்டிட்டு 4 பேர் உட்காந்துட்டேன்னா பின்னால் நிறைய விளைவுகள் வருது. அதே போல் தான் இதுவும். நம்ம எச்சரிக்கணுமா, மக்கள்லாம் கூடி எச்சரிக்கணும், இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா உனக்கு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் நீ எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நமக்கு 4 பேர் நம்ம நல்லா இருக்கணும். அழிஞ்சுதான் பூரா அழிஞ்சுட்டா பரவாயில்ல, போயிட்டு போகலாம். பாதி அழிஞ்சு பாதி அழிந்தாக்க நல்லா இல்லாமல் அது. நான் நல்லா வாழ்ந்து நீ கட்டக்கூடாது, நீ நல்லா வாழ்ந்து நான் கட்டக்கூடாது.
நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இல்ல கட்டியிருக்காங்க. அதோட கும்பாபிஷேகம் வந்து ஜனவரி 22ஆம் தேதி பண்றாங்க. ரைட்மா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவங்க இடம் கொடுத்து தானே கட்டுறாங்க. அப்படிங்கும்போது ஒத்துமையாக இருக்கிறதா அர்த்தம். இல்ல பாபர் மசூதியை இடிச்சுட்டு இப்ப ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதம்மா. நான் அது பாபர் கோயில் இருந்துச்சா மசூதி ராமர் கோயில் இருந்துச்சான்னு தெரியாது. ஆனால் அந்த இது வரைக்கும் ராமர் தான் இப்போ பெருமாள் பேரும். பாபர் வந்து தம்பி தான். அவங்க பாகிஸ்தான்கார் வச்சுருந்தா கனவு இருக்கலாம். ஆனால் ராமர் ஒன்று நடந்து அங்கே தான் அயோத்தி தான். அயோத்தின்றது என்ன, ராமர் வனாசம் பண்ணணுன்னு. அதான் ராமர் தான் அது உரிமை. நம்ம போய் அங்கே இருப்பேன்னு சொன்னால் அது வந்து நல்லது. விட்டு கொடுக்கவும் கெட்டு போக மாட்டோம். அப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் கட்டுவேன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் கூட இங்கே இருக்க மாட்டான். நமக்குள்ளே சண்டை வரும். நான் ராமர் கோயில் இருக்க வேணாம், கிரக கும்பாபிஷேகம் பண்ண வேண்டாம்னு சொன்னால் இங்கே ஒரு குளம் கூட இருக்க மாட்டான். மறுபடியும் பாகிஸ்தான் தான் போகணும். அதுமாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா மாமச்சம் பழகிறோம். அதனால் அந்த எண்ணம் வரக்கூடாது. எல்லாம் ஒத்துமையாக சாமி கும்பிட சொல்லி என் மதமும் சம்மதங்கிறவங்க தான் மனுஷனாக வாழலாம். நான் தான் இல்லைனாலும் அப்போ அறக்க குணமாக போயிடும். அப்புறம் நம்ம சோறு சம்பாரம் நடக்கிற மாதிரி தான் நடக்கணும். திருச்செந்தூர் நடக்குது இல்லைங்களா, அதுமாதிரி நடக்கும். நடக்காமல் இருக்குது. ஏதோ நான் கும்பாபிஷேகம் சரி நம்மளை ஒத்து போகலாம்பா, அப்படியே ஒத்து போனால் உலகம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உலகத்தை நம்ம எப்படி சொல்ல முடியாது. அவங்களும் அவங்க தேடிக்க வேண்டியதாக இருக்கும். இல்ல இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறாங்க, இது அரசியல் காரணமா இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு அதுதான் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அதை முதல்ல சொன்னேன்ல, ஈகோன்றது மனசுன்னு வச்சுன்னு வச்சுக்க, அது பிரச்சனை நிறைய உண்டாகும். இந்த ஏழை பற்றி எப்பயும் எனக்கு நான் ஏழை பற்றி தான் நினைப்பேன். என்னோட பணக்காரன் நினைக்கிறதே. அவன் எப்படி வந்தான், எப்படி உழைக்கணும்னு நினைக்கிறான். இப்போ இந்த ஆட்சி இந்த செய்யுன்னு வச்சுக்க, ஒரு எலெக்ஷன் 5 மாதம் எலெக்ஷன் வருது இல்லை, ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரு, மோடிக்கு போட்டல என்னென்ன வரும் புரியுதுங்களா. அந்த எண்ணத்துக்காக செய்யலான்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா அந்த ஈகோ நமக்கு தெரியாது. நீ சொன்னது எனக்கு தெரியாது, நான் போய் பார்த்ததும் கிடையாது. கும்பாபிஷேகம் பண்ணுறது ஓகே செய்யலாம், ஃபினிஷ் ஆகிறது குறையா இருக்கிறதும் செய்யக்கூடாது. செய்யுதுன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை உண்டாகும். அது என்னன்னு சொல்ல முடியாது. ராமர் கோயில் சொன்னால் ராமர் கோயில் வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். இந்தியாவுக்கே ஒரு என்ன சொல் தாஜ்மஹால் மாதிரி நம்ம ரொம்ப ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். இதனால் வந்து குஜராத் மாநிலமும் கொஞ்சம் நல்லா சுற்றுலா பிளேஸாக கொஞ்சம் மாறும். அதனால் வந்து இப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் இதுக்கு மேற்பட்ட பிற்காலத்தில் அதுக்கான உண்டான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும். நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணால் இதுக்கு மேலே நல்ல டூரிஸ்ட் பிளேஸு, நல்ல ஒரு வருமானம், வெளிநாட்டங்களும் நிறைய பேர் வருவாங்க, அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால் நமக்கு வந்து பொருளாதாரம் கொஞ்சம் உயரும். அதனால் லாஸ் கிடையாது, வந்து கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு. ராமர் கோயில் கட்டி முடிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா 22ஆம் தேதியே கும்பாபிஷேகம் பண்றாங்க. இது அரசியல் நோக்கத்தினால இப்படி பண்றாங்களா? எலெக்ஷன் வர வருது இல்ல, அரசியல் நோக்கம்னா இதோட கடவுள் எல்லாருக்கும் வந்து பார்க்கணுன்ற ஆர்வம் சீக்கிரமாக இருக்கனால சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டாங்க. அதை நம்ம பக்தியாக தான் பார்க்கணும். இதான் நம்ம அரசியல்லாம் கிடையாது. எல்லாருமே சரி, எல்லாருமே வந்து பக்தியாக எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றோம். எல்லாருமே போய் பார்க்கணும், சீக்கிரமாக பார்க்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். இவ்வளோ பொருட்செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் கொடுக்குறாங்க அதில். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். எனக்கே கூட பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது எல்லாருக்குமே. அது குஜராத்தில் இருந்தாலும் நம்ம இங்கே இருந்தாலும் எல்லா நாட்டுக்காரங்களுமே பார்க்கணுன்றது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஆர்வம், அங்கே இருக்கவும் கொண்டாடுறாங்க. அதுதான் பெரிய விஷயம். நம்ம இந்தியாவில் இருக்கோம், அதை விட பல மடங்கு கொண்டாடணும். நம்மளாம் ஃபாரினில் இருக்கவங்களாம் அவங்களையும் அங்கேயே கொண்டாடும் போது நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நம்முடைய பெருமை, நம்முடைய விஷயம், நம்முடைய இது நம்ம கண்டிப்பாக வந்து இதை எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஆகணும். கட்சி அதெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே சரி, ராமர் கோயில் கட்டினதுக்கு 100க்கு 100% எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். இதை எதிர்க்கிறதுக்கு இதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம இல்லை ஏற்கனவே மசூதி இருந்த இடத்த இடிச்சுட்டு இப்படி கட்டுறது வந்து தப்பா இல்லையா? இல்லை, அவங்க இடத்துல அவங்க இருந்தாங்க, நம்ம இடத்துல இப்போ கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் அவங்க ஒன்றும் அந்த பிரிவினைலாம் பார்க்குற மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த கட்டையை விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க அந்த பிரிவினையை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதை கட்ட விட்டுருக்க மாட்டாங்க. இதுக்கு பயங்கர எதிர்ப்பு, ஜல்லிக்கட்டே நம்ம எவ்வளோ பண்ணல, அந்த மாதிரி இதை வந்து எப்படியாச்சும் பண்ணி தடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இதை வந்து எதிர்க்கலை. சும்மா இருக்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, எதிர்க்கிறாங்க அப்படி இப்படி அது இது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மக்களும் ஒன்றா தான் இருக்காங்க. இந்த மதத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய நம்ம இந்தியாலே நிறைய பிரச்சனை இருக்கும்போது, அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகமும் இப்போ முக்கியமா ரொம்ப எல்லா மக்களோட இறை நம்பிக்கை. இது இறை நம்பிக்கை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்களும் ஒரு இறை நம்பிக்கை. இது வந்து அவங்க கட்டணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக நீண்ட காலத்து குறிக்கோள். அது பண்ண முடியல. இவர் பண்ணிருக்க அதே ஒரு சாதனை தான். பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம பாராட்டுன்றது சும்மா எதிர்ப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோ பெருசாக தேவை. கண்டிப்பாக இது பொருளாதாரம் உயரும். அதனால
கண்டிப்பாக நம்ம பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் அதனால். எதிர்க்கட்சி தலைவர்களா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் தெரியும், நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு சொல்லுங்கள். சாதாரண பொதுமக்களாக யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ராமகோயில் பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கும். ரோட்டில் யார் வேணாலும் எல்லாருக்குமே ஒரு நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேயோ நம்ம போய் இங்கேருந்து போகிறோம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறோன்றோம். நம்ம இது நாட்டை மற்றவங்க பார்க்க வரான்றது பெருமை தானே. நம்ம வெளிநாட்டை போய் பார்க்கறதுக்கு மற்ற நாட்டிலேருந்து நம்ம நாட்டை பார்க்க வரான்னு அதே நமக்கு ஒரு பெருமை தான். இதில் வந்து எதிர்க்கிறதுல ஒன்றுமே கிடையாது. நல்ல விஷயம், சீக்கிரம் நடக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாக வாழட்டும். 22ஆம் தேதி அயோத்தி கோயிலோ இப்ப ராமர் கோயில் திறக்கிறாங்க. 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லதுமா. நம்ம தமிழனுக்கு ரொம்ப முக்கியம் தாங்க. இந்து மக்களுக்கு ரொம்ப வேண்டியது. முஸ்லீமுக்கு அங்கே வேளாங்க அங்கே இங்கே எல்லாம் இருக்குது. இந்த வாடியன் சிட்டி இருக்குது கிறிஸ்டினுக்கு. கிறிஸ்தவ வாடியன் சிட்டி ரோம் இருக்குது. அவங்களுக்கு வந்து வடநாட்டில் இது என்ன கல்ஃபில் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, சமாதி மாதிரி அங்கெல்லாம் போய் கல் எறிகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன இருக்குது இருந்தால் என்னம்மா தப்பு? எனக்கு உடம்பு முடியாதால தான் நான் போகல. இல்லைன்னா ரொம்ப ஆசைப்பட்டேன் போகிறதுக்கு. ஆனால் சாவத்துக்குள்ள நிச்சயம் போவேன் நான். நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கோவிலுக்கு இவ்வளோ பல கோடி செலவு பண்ணணும்னு அவசியம். இப்போ பேனாக்கு 80 கோடி செலவு பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கருணாநிதி இந்த அது இது தோல் தொப்பு எல்லாம் பண்ணுறாங்க. தொட்டத்துக்கெல்லாம் வீண் செலவு பண்ணுறாங்க. இது கோயில் தானம்மா. கோயில் இருந்தால் என்ன தப்புன்றீங்க? ஆனால் கேட்டாலுமே கண்ணில் தண்ணி தான் இருக்கட்டும். ராமர் கோயில் தேவை. இன்னும் என்ன கோயில் இந்துக்கு எல்லாமே தேவைம்மா. அது தடுக்கிறதுக்கு யார்? மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டணும். ஏமா அவங்க ஏற்கனவே நம்ம குஜராத்தில் அந்த சோம்நாத் கோயில் இல்லை, எத்தனை முறை இடிச்சாங்க தெரியுமாங்க? முஸ்லிம் மன்னர் என்னது கஜினி முகமது 11 முறை இடிச்சாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? 11 முறை இடிச்சு கட்டி அவங்க செழிச்சு போயிட்டாங்க. கட்சியில் கோர்ட்டு தீர்ப்பு என்ன ஆச்சு? இந்துக்கு சாதகமாக வந்தது. நல்ல தீர்ப்பு. அது ஒன்றும் நல்ல தீர்ப்பு, அழகாக கட்டி. மோடி சாவர வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும். அவர் இந்த இதில் இல்லை, அவர் இன்னும் கூட ஒரு 20-30 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தால் நாடு இன்னும் வளம்பெறும். இந்தியா வல்லரசு நாடாக இருக்கும். இப்போ இந்தியா எவ்வளோ வல்லரசு நாடு இருந்தாலும் இந்த ஊழல் இதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை ஒரு ஊழல் சொல்லிக்கிறாங்களா? எலெக்ஷன் வருதுன்றதுனால அப்படிதான் இருந்தா என்ன தப்பு? அப்படிதான் ஓட்டு துட்டு குத்து ஓட்டு வாங்குறாங்க. 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. சத்தியம் வாங்குறாங்க சாமி படம் வச்சு. இதே சத்தியம் வாங்குறாங்க சாமி படம். ராமர் கோயில் வேணான்றாங்க. அதே இந்த சாமி படத்தை வச்சு சத்தியம் வாங்கி 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஓட்டு போட எனக்கு தான் போடுவா சொல்லு. ஓட்டு வாங்குற 5000 வாங்குறேன். அது எப்படி நியாயம்? அது ஓட்டுக்காக தானே வாங்குற. நீ கொடுக்குற 5000 அது எலெக்ஷனுக்கு திறந்ததா என்ன தப்பு? நீயே சொல்லுமா, எலெக்ஷனுக்காக திறந்தா என்ன தப்பு?